நான் சொல்ற அனிமல்ஸ்ல எந்த அனிமல்னால அதிக நாள் உணவு சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. பூனையா இல்ல நாயா? நாய். கரெக்ட். நாயினால வந்து 4ல இருந்து 5 வாரம் வரைக்கும் இருக்க முடியும். பூனைனால 1ல இருந்து 2 வாரம் வரைக்கும் ஃபுட் இல்லாம இருக்க முடியும். இது எல்லாமே வந்து தண்ணி எடுத்துக்கிட்டா, வெறும் ஃபுட் மட்டும் தான் இல்லாம. ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போனப்போ 5 நாள் சாப்பிடலன்னா கூட்டிட்டு வாங்க. நான் 1 நாள் சாப்பிடாததுக்கே கூட்டிட்டு போயிட்டேன். 5 நாள் சாப்பிடலாம் கூட்டிட்டு வாங்க. 5 நாள் வரைக்கும்லாம் அம்மாலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை சாப்பிடலனாலும் எங்க அம்மா புலம்புவாங்க. crocodile இல்ல பைத்தானா? மலைப்பாம்பு இருக்குல்ல. மலைப்பாம்பு. இல்ல crocodile எவ்வளவு நாள் இருக்கும்னு சும்மா கெஸ் பண்ணி பாருங்க ரஃபா. ஒரு மாசம். 3 வருஷம் வரைக்கும் இருக்குமா? 3 வருஷமா? அதோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோவாகி 3 வருஷம் வரைக்குமே அது இருக்குமா? அப்படியே இருக்கும். எதுவுமே யூஸ் பண்ணாம எனர்ஜி சேவ் பண்ணிட்டு. நிறைய டைப் ஆஃப் பைத்தான்லாம் இருக்கு. அதுல சிலதெல்லாம் 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் இருக்கு. இந்தியன் ராக் பைத்தான் தான் இருக்கிறதுல அதிகம். 2 வருஷம் வரைக்குமே சாப்பிடாம இருக்குமா? ஹியூமனா, அதாவது மனுஷங்களா இல்ல எலிஃபென்ட்டா? எலிஃபென்ட். மனுஷங்க தான். மனுஷங்க வந்து 40 நாள் வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க. யானைனால அவ்வளவு நாள் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. 3 to 4 டேஸ் வரைக்கும் தான் அதனால சாப்பிடாம இருக்க முடியுமா? அது ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதனால நிறைய எனர்ஜி தேவைப்படுமா? நான் என்ன நினைச்சேன்னா பெருசா இருக்கனால இருக்கிற எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாக்கு பிடிக்கும்னு யோசிச்சேன். அது வந்து கேமலுக்கு வந்து அது அப்ளிகபிளா இருக்கும். கேமல் வந்து அந்த மோசமான கண்டிஷன்னால அது வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அந்த ஃபேட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். எலிஃபென்ட்டுக்கு அந்த மாதிரி மெக்கானிசம் இல்ல.